அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.6 solve 3x plus y minus 3z is equal to 1 minus 2x minus y plus 2z is equal to 1 minus x minus y plus z is equal to 2 மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை சால்வ் பண்ணும்போது கான்ட்ரடிக்ஷன் வருது. இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். This is the first equation, this is second equation. இப்போ நம்ம இதை வந்து எந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா பிளஸ் இன் போட்டு ஆட் பண்ணலாம். இந்த பிளஸ் y மைனஸ் y டைரக்டா கேன்சல் ஆகும். As it is the equation I have been written here. So 3x வந்து minus 2x போச்சுனா வெறும் plus x. இதுல வந்து minus 3 வந்து plus 2 போச்சுனா minus z is equal to 1 plus 1 என்னது 2. This is the fourth equation. ஏன்னா fourth equation நம்ம third equation வந்து ஏற்கனவே நம்ம எழுதி இருக்கோம். third equation வந்து நமக்கு என்னது நமக்கு minus x minus first equation எழுதிக்கலாம் 3x plus y minus 3z is equal to 1. இப்போ third equation minus x minus minus y plus z is equal to plus 2. கரெக்ட்டா இத வந்து பிளஸ் ஆ மைனஸ் ஆ போடணும். சின்ன தப்பா இருந்தா கூட தப்பா போய்டும். ஃபுல்லாவே தப்பாயிடும். சோ இப்போ நம்ம இத என்ன பண்றோம்? பிளஸ் y யும் மைனஸ் y யும் இங்க கேன்சல் ஆயிடும். 3x வந்து ஒரு x போச்சுனா 2x minus 3z வந்து போச்சுனா minus 2z is equal to 1 plus 2 ன்றது இருக்குனா 3. இந்த ஈக்குவேஷன் 2x minus 2z இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏற்கனவே 4 ம் 5 ம் இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். சோ already the fourth equation is here, x minus z is equal to 2. இப்போ fifth equation 2x minus 2z is equal to எத்தனை 3 is equal to 3. அதே மாதிரி இந்த fourth equation நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? multiply by 2 fourth equation. So 2x minus 2z is equal to 2 2s are 4. 2 2s are 4. So ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்மே வந்து மைனஸ்ல மாத்திக்கலாம். நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். மைனஸ் இங்க மைனஸ் இருக்கறனால இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கறனால இங்க மைனஸ். So plus 2x minus 2x cancel, plus 2z minus 2z getting cancel. So this term is going to be 0. 0 is equal to minus 4 ல இருந்து 3 போச்சுனா minus 1. எப்படி 0 வந்து minus 1 க்கு ஈக்குவலன்ட் ஆக முடியும்? ஆகாது. So அரைவட்ட கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன்னா எதிர்மாறலா இருக்கு, தப்பா இருக்கு. கான்ட்ரடிக்ஷன் we அரைவட்ட கான்ட்ரடிக்ஷன் எழுதினோம். கான்ட்ரடிக்ஷன் எழுதிக்கலாம் since 0 is not equivalent to minus 1. 0 is not equivalent to minus 1. This means that the system is inconsistent. என்ன எழுதணும்? Inconsistent. The system is inconsistent. Inconsistent னா கன்சிஸ்டன்ட்டா இல்லன்னு அர்த்தம். Inconsistent and it has no solution. It has no solution னு எழுதினோம். சோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சைன் மட்டும் கரெக்ட்டா சேஞ்ச் பார்க்கணும். பிளஸ்ஸா மைனஸா பிளஸ்ஸா மைனஸான்றது. அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனமா நம்ம 100% ஃபோக்கஸ்டா பண்ணனும்னா கரெக்ட்டா சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு பக்காவா வந்துரும். ஓகே फ्रेंड्स, थैंक यू. இந்த ஈக்குவேஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சார் சொல்லுவாரு நிறைய கணக்கா போட்டு பார்க்கும்போது தான் அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கணக்கே உங்களால போட முடியும். எக்ஸாமினேஷன் ஹால்ல போகும்போது ரொம்ப நர்வஸா இருக்கும், சில பேர் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். காரணம் என்னன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். தினமுமே ஒரு 3 hours 4 hours 5 hours நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நிச்சயமா படிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. மோரோவர் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இட் இஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆஃப் பண்ணுங்க.